ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஒரு பெரிய 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 வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல். அதை எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறத கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உளுத்தம்பருப்பு வடை, சர்க்கரை பொங்கல், நல்லா நெய்யெல்லாம் ஊற்றி செஞ்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பாசிப்பருப்பு பாயாசம். இது கொஞ்சம் கட்டியாக இருக்குது, செஞ்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ ஊற்றும்போது சரியாயிடும். அடுத்தது சமைச்சதே இல்லைங்க. அடுத்தது ரவா லட்டு. இதுதான் ஃபஸ்ட் டைம் செஞ்சுருக்கேன், ரவா லட்டு என்னோடய லைஃப்லையே. அடுத்தது இன்னொரு ஐட்டம் இருக்குது. நான் ஓப்பன் பண்ணும்போது எப்படியும் ஸ்மெல்லு சூப்பராக வருதுங்க. ஸோ இதெல்லாமே செஞ்சு வச்சுருக்கேன். ஏதோ என்னால் முடிஞ்சது, எனக்கு தெரிஞ்சது அதெல்லாம் செஞ்சுருக்கேன். இன்றைக்கின்னு பார்த்து பாருங்களேன், பூ அதிகமாக கிடைக்கவே ரொம்ப டிமாண்டில் இருந்திருக்கு. ஏதோ கொஞ்சமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தார். வீட்டுக்கு வரதுக்கும் டைம் ஆகிடுச்சு, அர்ஜுன் வர ரொம்ப டைம் ஆகிடுச்சு. அதனால் கிடைச்சதை வாங்கிட்டு வந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து எல்லாத்தையும் பரிமாறிட்டுருக்கேன். இலையை போட்டு, தலைவாழை இலையை போட்டு எல்லாத்தையும் பரிமாறி வச்சுட்டு அடுத்து சாமி கும்பிட வேண்டியது தான். ரொம்ப டைம் ஆகிடுச்சு இன்றைக்கி. பிளான் பண்ணது சரி, ஓகே 7:30க்குள்ளே சாமி கும்பிட்டுடலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் இன்றைக்கி அவருக்கு ஆஃபீஸுக்கு ரொம்ப டைம் ஆனதுனால 9:30 பக்கமாக ஆகிடுச்சு. இன்றைக்கி சாப்பிடாம விரதம் இருந்து சரி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக சாப்பிடாமையே தான் அதெல்லாம் செஞ்சது. அவரும் சாப்பிடல, நானும் சாப்பிடல. அப்புறம் வேற என்ன செஞ்சுருக்கீங்க? வேற என்ன செஞ்சுருக்கேன்? கிருஷ்ணர் தான் சாப்பிடுவார். வேற யார் சாப்பிட போகிறாங்க? கிருஷ்ணர் தான் சாப்பிடுவார். தயிர் சாதம் வாசனை. கிருஷ்ணா வந்து சாப்பிட்டுங்க. குட்டி கிருஷ்ணா. கிருஷ்ணா முகுந்தா முராரே, ஜெய ஜெய கிருஷ்ணா முகுந்தா முராரே. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி செஞ்சுருக்கேன். குட்டி கிருஷ்ணர் தானே, அதனால் எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவார். அவருக்கு பொறுத்த வரைக்கும் ஆடம்பரம் தேவையில்லை, பாசமும் பக்தியும் மட்டும் இருந்தால் போதும்னு நான் நினைக்கிறேன். அவரோட ஸ்பெஷல் ஐட்டம். What is this? Oh my god. வெண்ணெய். Yes. அவருக்கு இதெல்லாம் எப்படி? ஒரு தொன்னையில வெண்ணெய் கொடுத்தா பத்துமா? அவருக்குலாம் பானை நிறைய கொடுக்கணும் என்ன மாதிரி. இந்த கிருஷ்ண ஜெயந்தி ஒரு நாளைக்கு முன்னாடி தான் பிளான் பண்ணோம். இதுக்கு முன்னாடி பண்ணது கிடையாது. ஏன்னா மேரேஜ்க்கு முன்னாடி இந்த மாதிரி பூஜை பண்ணுறது, சாமி கும்பிட்றதெல்லாம் சுத்தமாக எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் தான் இருந்தது. இப்போ கல்யாணம் ஆனதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி பூஜை பண்ணணும், கோவிலுக்கு போகணும் அப்படின்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு தெரியாது. கூட இருந்து சொல்கிறதுக்கும் பெரியவங்க இப்போ யாரும் இல்லை பக்கத்தில், எல்லாம் ஊரில் இருக்கிறனால எங்களுக்கு தெரியல. சரி, ஓகே, நம்மளுக்கு தெரிஞ்சதை வச்சு பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இதை ரெடி பண்ணியிருக்கோம். இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் தாராளமாக சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது அதை நாங்கள் கண்டிப்பாக மாற்றிக்கிறோம். இப்போது எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணியிருக்கோம். ரொம்ப டெக்கரேஷன் கிடையாது, ரொம்ப ஆடம்பரம் செய்யாமல் ரொம்ப சிம்பிளாக தான் சாமி கும்பிட்டோம். மனசார சாமி கும்பிட்டா போதும் இல்லைங்க, அதனால் எங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் செஞ்சுருக்கோம். இது எல்லாமே தனியாக செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேயுமே எனக்கு போதும் ஆயிடுச்சு. காலையில் வீடெல்லாம் கூட்டி பெருக்கி தொடச்சி இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் ரெடி ஆகிட்டு நான் சாரீ கட்டணும், அது கட்டணும்னு சொல்லிட்டு ரொம்பலாம் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த குக் பண்ணுறதில் வீட்டு வேலையிலேயே எனக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு. கூட இருந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கும் யாரும் இல்லை, தனியாகவே தான் செய்யணும். அப்படிங்கிறப்போ எனக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. ஏன்னா சாப்பிடவும் இல்லை. இருந்தாலும் கிருஷ்ணர் செய்கிறதுக்குரிய அந்த சக்தியை கொடுத்ததுனால தான் இவ்வளோ நேரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்றுட்டுருக்கோம் 2 பேருமே. அதனால் கிருஷ்ணருக்கு தான் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். இது பூஜை பண்ணி முடித்ததுக்கப்புறமா தான் எனக்கு ரொம்ப மனசு திருப்தியாக இருந்தது. நாம் இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யும்போது, பூஜை பண்ணுறதுக்கெல்லாம் ரெடி பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம கையால் செய்யும்போது எவ்வளோ டயர்டாக இருந்தாலுமே அதை சாமி கும்பிடும்போது அவ்வளோ மன திருப்தியோடு இருக்குது. அதை செஞ்ச டயர்டே தெரியவே இல்லைங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நம்மளாம் இவ்வளவும் செஞ்சோம் அப்படிங்கிற எனக்கே ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருந்தது. எங்கள் வீட்டில் இதெல்லாம் பார்த்தாலே கண்டிப்பாக நம்ப மாட்டாங்க. ஏன்னா இதுவா நானே அப்படிங்கிற மாதிரி எனக்கே ரொம்ப பிரமிப்பாக இருந்தது.
ஏன்னா முன்னாடி அப்படி இருந்தேன், அதனால தான் இப்போ சொல்கிறேன். எல்லாருக்காகவும் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். யாருக்கும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் எல்லோரும் நல்லபடியாக சகல சௌபாகியத்தோடு இருக்கணும்னு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபேமிலி எல்லாருமே நல்லா இருக்கணும். இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறோம் கிருஷ்ணர்கிட்ட. நீங்களும் வேண்டிக்கோங்க. வாங்க சாமி கும்பிடலாம். ஹரி ஹரி கோகுல ரமணா உந்தன் திருவடி சரணம் கண்ணா. ஸ்ரீ ஹரி ஹரி கோகுல ரமணா உந்தன் திருவடி சரணம் கண்ணா. ஸ்ரீ ஹரி ஹரி கோகுல ரமணா உந்தன் திருவடி சரணம் கண்ணா. நமக்கு தான் இந்த பூஜை பண்ணுற விஷயங்கள் எல்லாமே தெரியாதுன்னா, இவருக்குமே ஒன்றுமே தெரில. ஒவ்வொன்றும் நான் சொல்லி கொடுத்து தான் பண்ணுற மாதிரி இருந்தது. எனக்கு சிரிப்பாக வந்துச்சுங்க. இதெல்லாம் நினைக்கும்போது எனக்கு காமெடியாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து சாமி கும்பிடவும் தெரியாது, கோவிலுக்கும் போக மாட்டேன். அப்படி இருந்துட்டு இப்போ வந்து இவருக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்குது. இவர் என்னோட மோசமாக இருப்பார் போலன்னு நினச்சி சிரிப்பு தான் வருது எனக்கு. ஒவ்வொன்றும் எங்கிட்ட கேட்டு தான் அப்படி பண்ணுமா, இப்படி பண்ணுமா, அதை செய்யணுமா, இதை செய்யணுமான்னு கேட்டு பண்ணிகிட்டு இருந்தார். எனக்குன்னா இவர் இப்படி இருக்காரே நினச்சி எனக்கே ரொம்ப இதாக இருந்துச்சு. இவர் நல்லா சாமி கும்பிடுவார், எல்லாமே பண்ணுவார், ஆனால் இவருக்கே தெரிலன்றார். அப்படியே அந்த வீடியோ பார்க்கும்போது எல்லாருமே கிருஷ்ணரை நினச்சி கண்ணை மூடி உங்கள் வேண்டுதல் எல்லாமே மனசார வைங்க. கண்டிப்பாக அடுத்த வருஷத்துக்குள்ளே பழிக்கணும். இதை நானும் அவர்கிட்ட வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்கும். நாங்களும் ஒரு விஷயத்துக்காக தான் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இந்த பூஜை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இருந்த மன நிறைவுக்கு அளவே இல்லைங்க. ஆனால் இதுலேயும் இவர் காமெடி பண்ணார் பார்த்தீங்களா, அதுதாங்க அல்டிமேட்டு. இந்த காமெடி பண்ணது மாமா தான், வேறு யாரும் இல்லை. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கே தெரியும். தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிரசாதத்துக்கு தண்ணி தெளிச்சுடுங்க. பிரசாதத்துக்கு தண்ணி தெளிச்சுடுங்க. தெளிச்சுட்டு வைக்கலாம். வச்சுடுங்க. பிரசாதம் கொடுத்து தந்துடலாம். ஒரு நிமிஷம் ஆகட்டும். நெச்சோன்னே சாப்பிட்றதா? அவர் கொஞ்சம் சாப்பிட்டோம். நெச்சோன்னு எடுக்க வேணாம். என் கீழே வீட்டில் தூங்கலாம்னு நினைக்கிறேன். கொடுக்கலாம். தூங்கிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். எதுவும் கெட்டு போவதில்ல. எடுத்து வச்சாங்கன்னா காலையில் கூட சாப்பிட்டுக்குவாங்க. தயிர் சாப்பாடு தான் காலையில். உங்களோட வேண்டுதல்களையும் கிருஷ்ணர்கிட்ட வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் உங்கள் வேண்டுதல் நிறைவேறணும்னு அவர்கிட்ட வேண்டிக்கிட்டோம். இதோட இந்த வீடியோ முடியுது. அநேகமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை எப்பவும் கொடுத்துக்கிட்டே இருங்க. அவ்வளோதான். பிரசாதம் எல்லாம் கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட போகிறோம். ஓகே, பாய், குட் நைட். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.